தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி பதிவு பண்ணிட்டு இருக்கோம் வீடியோவா. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கான நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 25,131 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 25,239, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,305, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,413. ஓகேங்களா? இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 24,956 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,850, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ கிட்டத்தட்ட 24,735, ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,600. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த லோக்குள்ளேயே ஓப்பன் ஆனிச்சு, அதாவது இந்த டேவோட இன்னைக்கு போன லோவை வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னாலும் மேஜராக கூட சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணணும். நம்ம வந்து டேவோட லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு வந்து புட்டு ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த மேஜராக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் லைனாக இருக்கும். நாளைக்கு இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும். அப்படின்னும் போது தான் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு அந்த நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது ஃபஸ்ட்டு 15 மினிட் அப்படின்ற பட்சத்துக்கு மார்க்கெட்டை ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது, இன்ட்ராடே வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 56,300 மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 56,098, செகண்ட் சப்போர்ட்டு 55,774, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்குனா ப்ரீவியஸாக ஆக்ட் ஆகக்கூடிய நிறைய இடத்துல வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருந்தது 55,454. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,623 மேஜராக கூட ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,820, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,943, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 57,142. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56,300க்கும் 56,623க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். அதாவது சைட்வேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாலே நாளைக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் இந்த லோ, அதாவது மேஜராக கூடிய சப்போர்ட் ஆனால் 56,300 பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் இந்த ரெசிஸ்டன்ட்லாம் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபார் இன்ட்ராடே லெவல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,668 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 26,567 அப்படின்றது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் 26,504, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,404. ஸோ ஃபர்தராக வந்து இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட். இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,832 மேஜர் ரெசிஸ்டன்ட். அது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 26,931, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,995, அது கிட்டத்தட்ட வந்து 27,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 27,095. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26,832க்கும் 26,668க்கும் இன்பிட்வீனில் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு டேவோட லோன்றது மிட் லைனாக நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆகுதுன்னா மேஜர் சப்போர்ட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து 100% ஒர்க் ஆகுன்றது ப்ராபபிலிட்டி தான் இந்த லெவல்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ்லாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு அண்ட் பேக் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்க, பேப்பர் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அட்வைஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை நம்ம வந்து ட்ரேடிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையிலும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ லைவ் கிளாஸஸ்க்கு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.